அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, சிவபெருமானும் ஜோதி ரூபமாக இருக்கார். அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய காலத்தில் சிவபெருமான் வந்து ஜோதி ரூபமாக வந்து அனுக்கிரகம் பண்ணுறார். அவர் 2 பேருக்கும் யார் என்னை வந்து தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு ஆலயமானது அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபக்ஷியாக வந்து பிரம்மாவும் கூர்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்து பாரத்தை தரிசனம் பண்ண போகிறார். பக்ஷியாக எடுத்து பிரம்மா வந்து லோகத்தை, அதாவது லோகத்தைனா மேல லோகத்தை போய் அவரை வந்து சுவாமி தரிசனம் பண்ண போகிறார். அப்படி தரிசனம் பண்ண போகிற காலத்தில் இவர் கீழே தோண்டிண்டே போகிறார். அடிமுடி காணால் அண்ணாமலையானை போற்றி அப்படிங்கிறார். கீழே வரலையும் போகிறார். அவரால் பார்க்க முடியல. அவரால் எவ்வளோ பூமிக்கு கீழே போக முடியுமோ அவ்வளோ வரலையும் போகிறார். அவரால் பார்க்க முடியல. அதுமாரி பிரம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டாக்கா, லோகத்தை தாண்டி போயிட்டே இருக்கார். அவராலையும் பார்க்க முடியல. அவர் தலையிலேருந்து, சிவபெருமான் தலையிலேருந்து தாழம்பு வந்து கீழே விழுது. அந்த கீழே விழும்பொழுது அந்த தாழம்பூட்ட போய் கேட்குறார், நீ எங்கேருந்து வர அப்படின்னு பிரம்மா கேட்குறார். சிவபெருமான் தலையிலேருந்து வரேன் அப்படின்னு, லோகத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீ எத்தனை நாளாக வரேனா? நான் யுகமாக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறானா. அவரை பார்க்கணுன்னே, அப்படியா சரி தாழம்பூட்டை வந்து பிரம்மான்னு சொல்கிறார், எனக்காக ஒரு உபகாசம் பண்ணு அப்படிங்கிற. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, மாரி நான் வந்து சுவாமியோடைய சிரசை பார்த்ததாக எனக்காக ஒரு விடை கொடு அப்படிங்கிறாராம். சரி அப்படியே ஆகட்டும்னு தாழம்பூவும் சொல்லிடுறாரு. சரி 2 பேரும் உடனே சுவாமிகிட்டேருந்து கீழையும் கீழோகத்துக்கு வந்துடுறாங்க. லோகத்துக்கு வரும்பொழுது இதில் யார் உண்மையை சொல்கிறா அப்படிங்கிறது சிவபெருமான் பார்க்குறார். பார்க்கக்கூடிய காலத்தில் யார் அப்படின்னு பார்க்க போனாக்கா, அவர் வந்து மகாவிஷ்ணு சொல்கிறார், நான் உங்களை தரிசனம் பண்ண முடியல சுவாமி, உங்கள் பாதத்தை நான் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் பாதத்தை நான் என்னால் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு பெருமாள் சொல்லிடுறார்.